உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்படியே பக்கத்து வீட்டில் இருந்தால் இப்படி இருக்கும். போர் அடிக்கணும்னு ஒரு கால் பண்ணோம்னா அடுத்த 5 செகண்டில் உங்கள் நண்பர் வீட்டுக்கே வந்துருவார். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா சொந்தக்காரங்க உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தம்பியுடன் பழைய கஞ்சானுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தம்பி வந்து நிற்பார். இதுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்தில் நீங்கள் வீடு வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும். இல்லை வீடு வாங்கி கொடுக்கக்கூடிய உங்கள் நண்பர் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். நீங்கள் நம்ம வந்து ஒரே மாதிரியான பிளானிங்கில், ஒரே மாதிரியான டிசைனில், ஒரே விலையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 3 வீடு பக்கத்தில் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம முன்னாடி இருந்து வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இதே பிளானிங்கில், இதே டிசைனில் 1, 2, 3 மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வீடு வந்து ஒரே இடத்துல கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன்லாம் ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்து ஒரு அட்ராக்டிவான கான்டெம்பரரி லுக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌனு, சாண்டில், ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதே கலர் காம்பினேஷனில் என்ட்ரன்ஸில் ஒரு ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா 11க்கு 19ங்கிற அளவில் தாராளமாக ஒரு பெரிய இனோவா கார் மாதிரி 7 சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது போக 2 வீலர்லாம் நிறுத்திக்கலாம். இதே பார்க்கிங் ஏரியாவில் நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பளாக கொடுத்து நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ், கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ்லாம் வாலுக்கு லே பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் பொறுத்து இருக்கிறாங்க. ரைட் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஏரியா, அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணி இந்த டோருக்கு வந்து 2 கிளாஸியான கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தோம்னா 16க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியா, நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன்லாம் கிடைக்கிற மாதிரியான கிளாஸான ஃபினிஷிங், டைல் ஒர்க், லைட்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்து 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் பொருத்தி இருக்கிறாங்க. சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது வித் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்ஸோட எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாமே செஞ்சுருக்காங்க. அது போக டைல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட்டோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், சோபீஸஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட கிளாஸ் ஒர்க் கொடுத்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மார்பினேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் 10க்கு 16 அளவில் ஒரு மாடுலர் ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரியான பிளானிங் ஒர்க்லாம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ். தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு டைனிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட்டோட டோரோட டிசைன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சிஎன்சி கிட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு படையல் போடுற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மேலே வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் நல்லா கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவில். கிச்சன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணி ஒரு யூ ஷேப் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய கிரானைட் கவுண்டர் வந்து ஒரு சர்விங் ஸ்பேஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சிங்க்லாம் பொறுத்து அங்கே டேப் எல்லாமே இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்து அதுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாம் அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரியான பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கிச்சன் ஃபுல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. வாலில் ஃபுல்லாமே நமக்கு பிளாக் கலர் கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான வால் யூனிட், அதில் ஓப்பன் ஸ்டோரேஜஸுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது போக டைனிங் ஏரியாலையும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கார்னரில் நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வந்துடும். அங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டப்பும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை முதல்ல பார்க்கலாம். இது 10க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வால்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் போர்ட் டிசைனோட ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது வித் ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜுக்கு வாட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸுமே இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உட்டன் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான ஃபேசி டோர் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பேரலாக தான் வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட்டுக்கு ரைட் சைடில் இருக்கும். இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 8க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வாட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னலும் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் 4க்கு 6 அளவில் சேம் சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்சரோட ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக கீசருக்கான ப்ரொவிஷனு, டவல் ராடு, வென்டிலேட்டரு, இந்த இடத்துல நம்ம சோப் ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்து நம்ம வந்து வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை பார்த்தலாம். காமன் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம். ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த செட் பாக்ஸ் ஸ்பேஸில் டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இன்வெர்ட்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நமக்கு அந்த அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. 4:30 6 அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இங்கேயும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் தாண்டி வரீங்கன்னா வீரபாண்டி பிரிவிலேருந்து வீரபாண்டி வரக்கூடிய ரோட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை வந்து 67 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஜம்முன்னு ஒரு 3 வீடு பக்கத்தில் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஃபேமிலியோட வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தனித்தனி வீடும் கிடைக்கும், தனித்தனியாக வேணும்னாலும் கால் பண்ணுங்கள்.